குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். என்ன விளையாட்டுங்க இன்றைக்கி மார்க்கெட்டு. இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸுமே பொழந்து தள்ளிட்டாங்க. இன்றைக்கி டோட்டலாகவே ஒஸ்ட்டு எக்ஸ்பைரி டே தான் சொல்லணும். மார்க்கெட்டு ஒரு ஒன் சைடாக இறங்க ஆரம்பிச்சுது. எப்போத்துலேருந்துன்னா 1:30 மணி வரையும் மார்க்கெட் ஒன் சைடாக தான் இறங்கிட்டு இருந்து. அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டார்டிங். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 4வது சப்போர்ட் வரையும் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த சப்போர்ட்டை சொல்லியிருந்தேன். அவன் அதையும் உடைச்சிட்டு அதுக்கும் கீழே இன்றைக்கி 25,323 போய் டச் பண்ணியிருக்கான். ஸோ இன்றைக்கி கால் சைடில் போனவங்கெல்லாம் கதி கலங்கி போயிருப்பாங்க. எக்ஸ்பைரி டேயில் வெலாட்டிலிட்டியில் பயங்கரமாக இருந்திருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் டோட்டலாக எக்ஸ்பைரி டேவோட ரியல் அந்த கேரக்டரை காமிச்சிருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்பைரி டே ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்த மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஃபுல்லாக செல்லிங் தான். அந்த பையிங்கிறது ஸ்ட்ராங்காக இந்த ஒரு இடம் வந்தான் 11 மணிக்கு, அதெல்லாம் செல்லாதுன்ட்டு அதுக்கப்புறம் தான் சிவியராக இறங்க ஆரம்பிச்சிது. ஸோ எனக்கு இந்த 25,300 அங்கே வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போவோன்றதுல கான்ஃபார்மாக இருந்தேன். அது மாதிரி தான் போச்சு. ஒரு கால் சைடில் கூட நான் நிஃப்டி 50 இருந்து கால் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் முடித்தேன். ஆனால் சப்போஸ் நம்ம மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக இறங்கிக்கிட்டே இருக்குது, நம்ம கால் சைடில் இருந்தோம்னா இன்றைக்கி கதை முடிஞ்சிட்ருக்கோம், சோலி முடிஞ்சு போயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி அந்த பாயிண்ட்ஸ் ஏறினதை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. கச்சா முச்சான்னு ஜம்ப் ஆகுது பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றுமே. இன்றைக்கி நிஃப்டி 50லையும் சரி, சென்செக்ஸ் எல்லாமே இதை பாருங்கள். இண்டெக்ஸ் எல்லாமே இன்றைக்கி எல்லாமே எக்ஸ்பைரின்றதுனால நிஃப்டி 50 எக்ஸ்பைரியில் 289 பாயிண்ட்டு காலி. பேங்க் நிஃப்டியில் 217 பாயிண்ட்டு காலி. அப்புறம் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் அவன் மட்டும்தான் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கான், 55 பாயிண்ட்டு. இந்தியா விக்ஸு இன்னமும் அதே 14.15 இருக்குது. நேற்று 17 இருந்தது, இன்றைக்கி 2 பாயிண்ட்டு குறைஞ்சிருக்கு. ஃபின் நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பைரி 160 பாயிண்ட்டு டவுனு. மிட் கேப் நிஃப்டி 29 பாயிண்ட் டவுனு. த்ரூ அவுட்டாக எல்லா இண்டெக்ஸுமே டவுனு. 10க்கு நேற்று வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் ரெட் கலரில் முடிஞ்சான். நான் ஆல்ரெடி சொன்னேன், வேர்ல்டு மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்லாம் ரெட்டில் தான் முடியும். கண்டிப்பாக அது முடியறதுக்கு அதில் தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணேன். அது மாதிரி தான் நடந்தது. மார்க்கெட் நம்ம நினச்ச மாதிரியே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்லேருந்து சல்லுன்னு இறங்கிட்டு இந்த 11 மணிக்கு ஒரு புல்லிஷ் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் அது சஸ்டெயின் ஆகலை, மறுபடியும் இறங்கிடுச்சு, மறுபடியும் கீழே இறங்கிடுச்சு. இந்த இடத்த மறுபடியும் சப்போர்ட் எடுத்தது. இங்கே நாம் ஒரு கால் பண்ணோம், அதையும் பண்ணிட்டோம் ப்ராஃபிட்டாக. இன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் சரி, யூடியூப் குரூப்லேயும் சரி, ப்ராஃபிட் என்னமோ எடுத்தோம் எல்லாருமே. அதாவது அந்த திருப்தி வரல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நார்மலாகவே நல்ல ஒரு மார்க்கெட் மொமெண்டம் இருக்கும்போது எப்படியும் ஒரு 4,000 5,000 பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இன்றைக்கி யாருமே அந்த மாதிரி பிடிக்கல. ஏன்னா சில லாஸஸ் வந்துடுச்சு. 6 கால் ட்ரேட் பண்ணோம். 6ல் 3 கால் இன்றைக்கி சரியான லாஸு. 3 கால், ஃபஸ்ட்டு கால் லாஸு, 2வது கால் வந்து அந்த லாஸை ரெக்கவரி பண்ணிட்டோம், 3வது கால் லாஸு, 4வது கால் சக்ஸஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி 3 கால் கண்டினியூஸாக லாஸஸ் ஆச்சு. அதனால் 6,000 ரூபாய் இருந்த இடத்துல எல்லாமே 3 லாட் பண்ணும்போது என்ன ஆகும், சும்மா ஒரு 6 பாயிண்ட் வந்தாவே 2,000 போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி எல்லாமே ஓவராலாக பார்த்தா ப்ராஃபிட் தான். ஆனால் யாருமே அந்த பெரிய ப்ராஃபிட்லாம் இல்லை. நான் இன்றைக்கி வந்து 2,340 ரூபா தான் ஆக்சுவலி ப்ராஃபிட்டே. அதில் ட்ரேடெல்லாம் மைனஸ் பண்ணிட்டேன், ப்ரோக்கரேஜெல்லாம் மைனஸ் பண்ணால் மிஞ்சி போனால் ஒரு 1,900 ரூபாய் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அதாவது என்னுடைய டார்கெட் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த 2,000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருப்பேன். அது லாஸஸாக இருந்தாலும் ப்ராஃபிட்டாக இருந்தாலும். எனக்கு கூட நல்ல லாஸ், ஸ்டார்டிங்கில் நல்ல லாஸ் தான் இருந்தது. அந்த ஃபஸ்ட்டு காலே நான் வெயிட் பண்ணதில் எனக்கு 10 பாயிண்ட் போயிடுச்சு. 10 பாயிண்ட்டுனாவே 20 பாயிண்ட் ஆகிடுமா. அப்போ 1,300 ரூபாய் அங்கேயே போச்சு. அது எப்போவுமே எனக்கு ஃபஸ்ட்டு கால் வந்து ஃபெயிலியர் தான் ஆகுது. ஏன்னா அந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட வெலாட்டிலிட்டி நான் கன்சிடர் பண்ணுற மாதிரியே இல்லை. வந்தது எனக்கு ப்ராஃபிட்லலாம் வந்தது. ஆனால் என்னுடைய அந்த 8 பாயிண்ட் 7 10 கீழே வர பாயிண்ட்டை அவன் ரீச் பண்ணவே இல்லை. 5 4 அந்த மாதிரி தான் இருந்தான். அதனால் அது பிடிக்கல. சரி வெயிட் பண்ணலான்னு பண்ணதில் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. நான் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறதுக்கே மார்க்கெட் இப்படி தண்ணி காட்டுது.
அப்போ 2 ஹவர் 3 ஹவர்லாம் வெயிட் பண்ணால் நீங்கள் என்ன தான் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் ட்ரிகர் தான் பண்ணும். நான் அதனால தான் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அது சில பேர் வெளிப்படையாக ஒத்துக்கவும் முடியாது. ஏன்னா அந்த மாதிரி நேரத்தில் சில நேரத்தில் வந்து வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுல நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஆனால் அதிகப்படியாக லாஸஸ் தான் வரும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய உண்மை. அதை தான் நான் சொல்கிறேன், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக லாஸஸ் தான் வரும் அப்படின்றது. ஏன்னா நான் அதெல்லாம் பண்ணிட்டேன். பண்ணி பார்த்துட்டு வேலைக்கு ஆகலன்னு தான் இப்படி இறங்கிட்டேன். அந்த ஷார்ட் டேர்மில் என்ன பண்ண முடியுமோ அப்படின்ட்டு. இன்றைக்கி ஸ்கேல்பர்ஸ் எல்லாம் சரியான ப்ராஃபிட். என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஸ்கேல்பர்ஸ் 3-4 பேர் இருக்காங்க. இன்றைக்கி எல்லாருமே நல்ல ப்ராஃபிட். எல்லாம் அபவ் 45க்கு மேலே தான் எடுத்துருக்கானுங்க. 45,000 ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி ஒரு நாள்லேயே 4 பேர் ஸ்கேல்பர்ஸு. நான் இந்த ஃபஸ்ட்டு கால்லேயே அவங்களுக்கு கொடுத்துட்டேன், மார்க்கெட் இறங்க தான் செய்யும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஜஸ்ட்டு க்ளூ தான் கொடுப்பேன், அவங்க பார்த்துப்பானுங்க. அதுக்கப்புறம் இந்த கேண்டில்லேருந்து இந்த பாருங்கள் சடார்னு இறங்குச்சு. இந்த 9:15லேருந்து இந்த 9:30க்குள்ளேயே 9:45க்குள்ளேயே அவனுங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போயிட்டானுங்க. அவ்வளோதான். அவனுங்க பக்கா ஸ்கேல்பர்ஸ். ஹை குவான்டிட்டியை வாங்கிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட்டில் முடிச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து அந்த லிஸ்ட்டில் தான் வருவேன். பட் அவங்கள மாதிரி நான் அவ்வளோ குவான்டிட்டிலாம் வாங்க மாட்டேன். நான் ஜஸ்ட்டு ஒரு 2 லாட் 3 லாட் அந்த மாதிரி தான் வாங்குவேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்னுடைய ஏமும் இவ்வளோ தான், என்னுடைய லாஸும் இவ்வளோ தான்னு. நான் ஒரு கோடு போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் 5 வருஷமாக. அதனால் அந்த லிமிட்டை நான் தாண்டவே மாட்டேன். எனக்கு டெய்லி இந்த மாதிரி 2000 வந்தால் போதுங்க. 5 நாளைக்கு 10,000ங்க. சரி, டெய்லி 1000 ரூபா வந்தால் கூட 5000 ரூபா போதுங்க எனக்கு. அதுவே எனக்கு திருப்தியாக தான் இருக்குது. அந்த மைண்ட் செட்டில் நான் இருக்கிறதுனால நான் பெரிய லெவலில் பிடிக்க மாட்டேன். அது பல தடவையும் சொல்லிட்டேன். இன்றைக்கி நிஃப்டி 50ல் 6 காலில் 3 ஃபெயிலியர் 3 சக்ஸஸ். ஆனால் அந்த நல்ல வேளை அந்த 3 கால்ஸும் ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் பாயிண்ட்ஸை பிடிச்சோம். இல்லைனா அது கூட இன்றைக்கி நோ லாஸ் நோ கெயின்லன்ற அந்த மாதிரி வந்துட்டுருக்கும். ஏன்னா நான் ஒரு 1900 ரூபாய்க்கிட்ட எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு 1500 ரூபாய்க்கு மேலே தான் ப்ராஃபிட்டு. ஸ்கேல்பர்ஸ் மட்டும் இன்றைக்கி சரியான ப்ராஃபிட்டை தட்டிக்கிட்டு போயிட்டாங்க. சென்செக்ஸில் அதே மாதிரி சென்செக்ஸில் இருக்க சில ஃப்ரெண்ட்ஸு அவங்க வந்து மினிமம் ப்ராஃபிட்டு. ஏன்னா அவங்க அகெயின்ஸ்ட் த கால்ஸ் போயிட்டாங்க. அதனால் லாஸில், அதாவது ப்ராஃபிட்லேருந்து லாஸுக்கு போனதுனால அந்த ப்ராஃபிட்டில் கொஞ்சம் மைனஸ் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லாம் இறங்கியிருக்கு. எப்போவுமே கைக்கு இருக்கக்கூடிய இந்த பேங்க் நிஃப்டி இன்றைக்கி கதற வச்சுட்டாங்க. ஐசிசி, ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கு. இன்றைக்கி எல்லாமே இறங்கி தாங்க இருக்குது. அதனால தான் மார்க்கெட்டில் சிவியரான செல்லிங் ப்ரெஷரு. அதான் இந்த மாதிரி எக்ஸ்பைரி ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்து. லாஸ்ட்டு மந்த்து கூட இந்த மாதிரிலாம் இல்லை, ஆனால் அதுக்கும் முன்னாடியும் இல்லை. இந்த வண்டி அதாவது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸே இல்லை மார்க்கெட்டில். அப்படி இருந்திருந்தால் ஸ்கேல்பர்ஸ் இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஹெவி லாஸ் வந்திருப்பாங்க. மார்க்கெட் ஒன் சைடு இருக்கும்போது ஸ்கேல்பர்ஸ்க்கெல்லாம் சரியான ப்ராஃபிட் தான் வரும். இது பாருங்களேன், இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியுதா? 9:15 ஸ்டார்ட் ஆகி 1:30 வரையும் இருக்குது. இது நமக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும். மார்க்கெட் டவுனில் ஓப்பன் ஆக போது. யூஎஸ் மார்க்கெட்லாம் ப்ரெஷரில் இருக்குது. டவுன் ஓப்பனிங் தான் அதிகமாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் அது ஃபர்தராக இறங்குன்னு தான் நமக்கு தெரியும். நம்ம பொசிஷனில் நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் எடுக்கும்போது நம்மளால் அவ்வளோ ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அவங்க ஜஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறதே 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு. அப்போது ஸ்கேல்பர்ஸ்க்கு தான் இன்றைக்கி கொலை குத்து. அதனால தான் அவங்க இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட். இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50ல் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் சொன்னேன்ல இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ண வருவான்னு. இது வந்துட்டான். இன்னும் இந்த 2 லைன் தான் இருக்குது, அதையே முடிச்சிருவாங்க. இது நான் பல வாட்டி சொல்கிறேன், கேப்பை விட்டுட்டு போனால் கேப்பை கண்டிப்பாக ஃபில் பண்ண வந்து தான் ஆகணும் அப்படின்னு. சென்செக்ஸில் இந்த இடம் தாங்க கொடுத்தேன், இந்த 11:30க்கு. ரொம்ப நேரம் நானும் கொடுக்கவே இல்லை. ஏன்னா இறங்கிக்கிட்டே இருக்கு. எனக்கு எந்த இடமும் கரெக்டாக கணித்த மாதிரியே வரல. இந்த இடம் கொடுத்தான் ஒரு சிக்னல். சரி இங்கே எடுக்கலான்ற மாதிரி கொடுத்தேன். அப்படியே தொப்புன்னு விழுந்துருச்சு மார்க்கெட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடியே, அதாவது இது ப்ராஃபிட் பண்ணது, அதுக்கப்புறம் ஒரு கால் கொடுத்தது இந்த கால் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கால் கொடுத்தது இது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. மார்போஸோ இந்த கேண்டில் பேர். அதுக்கப்புறம் நல்லா இறங்குச்சு. நான் என்ன பண்ணேன், ஃபர்தராக இன்னும் இறங்கணும்னு நினச்சி இந்த இடத்துல ஒரு காலை கொடுத்துட்டேன். அதாவது கால் சைடில் கொடுத்துட்டேன் சென்செக்ஸில். அப்படியே அவன் ஏறி போயிடுவானா, அதில் போயிடுச்சு அவங்களுக்கு. இல்லைனா எல்லோரும் 4000 இருந்தாங்க. இதில் ஒரு 2000 லாஸ் ஆனவனையும்
ஒரு 1500 700 கிட்ட வரும் ப்ரோக்கரேஜ்லாம் மைனஸ் பண்ணால். இதுதான் இன்றைக்கி சென்செக்ஸில் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இதுதான் இன்றைக்கி அகைன்ஸ்ட் த மார்க்கெட் ஆச்சு. 1:30 மணிக்கு மேலே இறங்கிக்கிட்டே இருந்தது. இந்த சப்போர்ட்டை தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆச்சு. சரி, நான் என்ன பண்ணேன், மறுபடியும் இறங்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி எடுத்தேன். அது நல்லா தான் இறங்குச்சு, கொஞ்சம் இறங்குச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அங்கே தான் அவங்களுக்கு போயிடுச்சு. சரி, எப்படி இருந்தாலும் மார்க்கெட்டில் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் முடிச்சிட்டோம். அவ்வளோதான் நமக்கு தேவை. ப்ரோக்கரேஜ் மைனஸ் பண்ணால் கூட ஒரு 1000 ரூபாய் தான் சொல்லுங்களேன், யார் கொடுப்பா அந்த காசை? ப்ராஃபிட் தானே, அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட். நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். வேர்ல்டு மார்க்கெட்டில் நேற்று டவ் 30 எல்லாம் அடிச்சு செவுல் மேலேயே கொடுத்துட்டாங்க. S&P காலி. இவன் 822 பாயிண்ட்டு, S&P 72 பாயிண்ட்டு, நாஸ்டாக் கம்போசிட் 259 பாயிண்ட்டு, FTSE -7 பாயிண்ட்டு, CAC இப்போ ட்ரேட் ஆகுது 10 பாயிண்ட்டுக்கு மேலே ட்ரேட் ஆகுது. டேக்ஸ் நல்ல லாஸஸில் இருந்தது. நான் 2 மணிக்கு பார்க்கும்போது 45 55 இருந்தது. இப்போ 10 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிக்கி வந்து பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஹாங்செங் 492 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. ஷாங்காய் கம்போசிட் 35 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. நம்ம NSE நிஃப்டி 289 பாயிண்ட்டு மைனஸு. நம்ம BSE சென்செக்ஸ் வந்து 1068 பாயிண்ட் மைனஸு. STI வந்து 21 பாயிண்ட் மைனஸு. காஸ்பி 124 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. US டாலர் 97.875 ஸ்லைட்டாக ஸ்ட்ரென்த் ஆகுது. நம்ம USD INR அவன் அதே தாங்க இருக்கிறான். நேற்று 91.928 இருந்தான். இன்றைக்கி அதே தான் இருக்கான் மறுபடியும். சரி, இது USD இப்படியே தான் இருக்கும். கோல்டு நல்லா தாங்க இருந்தது. நான் மத்தியானம் பார்க்கும்போது 5270 வரையும் போச்சு. அப்புறம் அங்கேருந்து ஒரு $100 கிட்ட இறங்கியிருக்கு. சில்வர் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. காப்பரும் லைட்டாக ஏறி இருக்குது. க்ரூட் ஆயில் லைட்டாக இறங்கியிருக்கு. ஸோ மணி இப்போது 5:40. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர்ஸ் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னா 159 பாயிண்ட்டு பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணால் 125 பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு நாஸ்டாக் கம்போசிட்டு. இவங்களோட மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க சார்ட்டை போய் பார்க்கலாம். நேற்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும், அது மேலே போவது கீழே தான் வரும்னு. கீழே தான் வந்தது நாஸ்டாக் கம்போசிட்டு. இவனும் அதே தான் ரெசிஸ்டண்ட்டில் தாங்க முடிச்சிருக்கானுங்க. கண்டிப்பாக அது இறங்க தான் செய்யும். இவனுங்க நெகட்டிவில் தான் முடிப்பாங்கன்னு அவனும் இறங்கி தான் இருக்கான். இப்போ ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் கேண்டில் வந்திருக்கு. இது இன்றைக்கி பாருங்களேன், இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, 48,498, அது வரையும் வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும் இன்றைக்கி. அதாவது கீழே இறங்கிட்டு மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அப்போ நாளைக்கு நமக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். இவனுங்க பாசிட்டிவாக முடிஞ்சாவே நமக்கு கேப் அப் தானே கிடைக்க போகுது. சரி, இப்போது நம்ம இதுக்கு வந்துடுவோம். நம்ம சென்செக்ஸில் வந்துடுவோம். சென்செக்ஸில் வந்து பார்த்தோம்னா ஒரே நிமிஷம் இந்த லைனை மட்டும் போட்டுடுறேன். ஆமாம், இதுதான் சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங்காக இருந்தால் லைன் போட்டிருந்தேன். ஆனால் லைன் எப்படி மாறிச்சுன்னே தெரில. நான் ஒன்று போட்டிருக்கேன், அது ஒன்று இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஸ் லைன், இந்த ப்ளூ லைன் தான் ஒரு பேஸு. இதுக்கு மேலே ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்தால் எனக்கு என்னவோ கேப் அப் ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தோணுச்சுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 82,579. அதுக்கப்புறம் இருக்க ரெசிஸ்டண்ட்டு 82,826. அதுக்கு மேலே இருக்குது 83,060 இருக்குது. இது சென்செக்ஸில். அதாவது இப்படி போயிட்டு இப்படி வரலாம் மார்க்கெட். இந்த ப்ளூ லைனை பேஸாக எடுத்துக்கிட்டு மறுபடியும் இங்கேயே சுற்றலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்படி தான் வரணுன்ட்டுலாம் இல்லை, ஆனால் இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் எக்ஸ்பைரி டே நியூஸால் எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. அதனால் மார்க்கெட் வந்து ஒரு 350 40 எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 288 பாயிண்ட்டில் மைனஸில் முடிஞ்சிருக்கு.
இல்லைன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகிட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக முடிஞ்சிருக்கும். எக்ஸ்பைரி டே மந்த்லி எக்ஸ்பைரின்றதுனால இவ்வளோ சிவியராக இறங்கியிருக்கு. இல்லை நாளைக்கு சென்செக்ஸ் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் இந்த லைனை இப்படி தொட்டுட்டு 81,914 தொட்டுட்டு இப்படி போகலாம். இது இப்போ இந்த ப்ளூ லைன் ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். அப்போ இதுக்குள்ளேயே இப்படி போய்கிட்டோம் வந்துக்கிட்டோம் இருக்கலாம். மார்க்கெட் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 81,939 இருக்குது. அதையும் உடைச்சானா 81,066 சாரி 81,666. அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு 81,389. இங்கே தாங்க இருக்குது அந்த கேப்பு சென்செக்ஸுக்கு. இவன் இங்கே தொட்டானா நாளைக்கு அந்த கேப்பை நிஃப்டி 50 தொடும். இதுதான் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸு. சென்செக்ஸில் நிஃப்டி 50 வந்துடுவோம். நிஃப்டி 50 வந்தால் ஒரு கேப் அப் ஓப்பனிங் ஆகியிருந்தால் இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 25,548. இந்த 25,548 நாளைக்கு இப்போ இந்த மந்த்லி எக்ஸ்பைரியே முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃப்ரெஷ்ஷு தான். அப்போ மார்க்கெட் ஃபர்தராக கொஞ்சம் மேலே போகும். எது வரையும் போகும்னா 25,600 அந்த ரேஞ்ச் வரையும், இந்த ரேஞ்ச் வரையும் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணுறேன். இது வரையும் போச்சுன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது 25,700 வரையும் நாளைக்கு மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறேன். மார்க்கெட்டோட நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். யூஎஸ் மார்க்கெட் நல்லா பாசிட்டிவில் முடிஞ்சால் கண்டிப்பாக அந்த கேப்பை ஃபில் பண்ணும். இல்லை யூஎஸ் மார்க்கெட் டவுனில் முடிஞ்சால் மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே வரணும். இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 25,382. அதுக்கப்புறம் இருக்குது 25,323 கரெக்டு. அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் 25,245. இந்த 3 சப்போர்ட் போதும் நாளைக்கு. ஏன்னா இந்த லைன்ஸ்லாம் நீங்கள் பார்க்க வேணாம், கன்ஃபியூஷன். இந்த 3 தான். இது 25,382, 25,323, 25,245. இந்த 245 உடச்சிதுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக 24,800 டச் பண்ணும். ஏன்னா அதுக்கப்புறம் அதை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. ஃப்ரீ ஃபால் அப்படின்வாங்கல்ல, அதோடு இங்கே தான் இருக்குது 25,855 நான் சொன்ன மாதிரி. அதனால் அது ஃப்ரீ ஃபால். சல்லுன்னு கீழே விழும். அந்த இதுவை போய் தொட்டுச்சுன்னா கீழே தான் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிஃப்டி ஃபர்தராக. ஸோ இதுதான் நிஃப்டி 50க்கான நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸு. எனக்கு உண்மையை சொல்லணும்னா நாளைக்கு நிஃப்டி 50 பாசிட்டிவில் முடியும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இது மைண்டில் தோன்றது, அதாவது இந்த கட்ஸ் ஃபீலிங் சொல்லுவாங்கள்ல, அது எனக்கு சொல்கிறது இதுதான் சொல்லுது. மற்றபடி அதுக்கு யூஎஸ் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணணும், கை கொடுக்கணும். நாளைக்கு பேங்க் நிஃப்டி கை கொடுக்கணும். பேங்க் நிஃப்டி சென்செக்ஸு நிஃப்டி 50 கம்பேர் பண்ணால் பேங்க் நிஃப்டி அந்தளவுக்குலாம் விழலை. ஜஸ்ட்டு 216ன்றது அவனுக்கு கடலை பருப்பு சாப்பிட்ற மாதிரி தான். அது ஒரு நாள் இல்லை, இதை விட பல மடங்கு ஏறக்கூடியவன். அதனால் நாளைக்கு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவில் முடியும் அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிஸ்க்ளைமர். இங்கே காட்டுற இந்த லைன்ஸ் எதுவுமே வந்து ட்ரேடிங் பர்பஸ்க்காக கிடையாது, ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இங்கே லைன் போடப்பட்டிருக்கு. இந்த ரெட் லைன் ரெசிஸ்டன்ட் வந்தால் ஒரு புட்டை வாங்குறதோ இல்லை ஒரு சப்போர்ட்டை வந்தால் ஒரு காலை பை பண்ணுறதோ கண்டிப்பாக கூடாது. அப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா முழுக்க அது லாஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. மார்க்கெட்டை நம்மளால் அதோட டைமென்ஷனையோ இல்லை அதோட ஏற்ற இறக்கத்தையோ எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது ஏன் இந்த லைன்ஸ் எல்லாம் காட்டுறேன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி, திரும்பலாம் அப்படின்ற மாதிரி. அதனால் இதை ஒரு எஜுகேஷனாக தான் எடுத்துக்கணுமே கண்டி இதை வந்து ட்ரேடிங்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் அதுதான். நான் சொல்கிறது ஒன்றுன்னா இந்த மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி அதிகப்படியான ஸ்கேல்பர்ஸ் வெற்றி பெற்றிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் எக்கச்சக்க பேருங்க காலையிலன்னா நான் ஒரு ட்ரேடிங் நடக்கும்போது எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சார் உங்கள் வீடியோவை பார்த்துட்டு நான் உண்மையாலுமே இப்போது அந்த டைம் டியூரேஷனை குறைச்சிட்டேன். குறைச்சதில் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராஃபிட் தான் சார் வருது. என்னால் ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, ஒரு 6 பேர்கிட்ட பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நான் வந்து 1 ஹவர் 2 ஹவர் ட்ரேட் பண்ணுவேன் வெயிட் பண்ணி, அது எனக்கு நேற்று லாஸஸ் வந்தது, முந்தா நேற்று லாஸஸ் வந்தது. 2 பேர் சென்னையே தான்.
அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. 2 பேர் சென்னையில் சவுத்து தமிழ்நாடு அங்கேருந்து கால் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருந்தது. ஏன்னா இன்றைக்கி வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தா புட் சைடில் இருந்துட்டா பிரச்சனை இல்லை. கால் சைடில் இருந்துட்டால் என்ன ஆகும்? அதை நம்ம யோசிக்கணும். அதனால் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸை ப்ராஃபிட் சைடில் கொஞ்சம் நேரம் இருந்தாலும் அதை கேப்சர் பண்ணிக்கணும். உங்களுக்கு நல்ல தைரியமாக இருந்தால் ஸ்கேல்பர்ஸ் மாதிரி மோர் தென் லாட்ஸை வாங்கிட்டு அந்த கொஞ்சம் மினிட்ஸ்லேயே ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. அதுக்காக அதிகப்படியான குவான்டிட்டியும் எடுக்கக்கூடாது. அதையும் தெரிஞ்சுக்கணும். என்ன தான் ஸ்கேல்பர்ஸாக இருந்தாலும் ஸ்கேல்பர்ஸோட மைண்ட் செட் எங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ட் இந்த 2 இடம் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவாங்க. நடுவில்லாம் எங்கேயுமே ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வெயிட் பண்ண போகிறது 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் தான். அதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக ஸ்கேல்பர்ஸ்க்கு நல்ல ப்ராஃபிட்டாக அமைஞ்சிருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே ப்ராஃபிட்டில் இருக்கிறதுனால அதெல்லாம் எனக்கு இந்த மார்க்கெட் டைமென்ஷன் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிருவேன். இன்றைக்கி ஸ்கேல்பர்ஸ்க்கான இது தான் அப்படின்னு. அதனால் அவங்க ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸு. நாளைக்கு நம்ம இன்ட்ராடே டைமில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம மீண்டும் நாளை சந்திக்கலாம்.